வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், நிறையா சம்பாதிக்கணும் ஆசைப்படுறோம், எவ்வளோ முயற்சிகள் செய்கிறோம். இருந்தாலும் என்னமோ தெரிலங்க, ஒரு சின்ன தடை இருக்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டேன், நெருங்கி வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு தடை இருக்குன்னு அடுத்த லெவலுக்கு என்னால் மூவ் ஆக முடியல. அது பொருளாதார தடையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடையாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் என்னால் அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு ஏதோ ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு பலருக்கும் இருக்கலாம். அப்படி யாருக்கெல்லாம் இருக்கோ, அதாவது உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை தொழில் கல்வியாக இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலை வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃப் எந்த விதமான வாழ்க்கையாக வேணாலும் இருக்கட்டுங்க, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் சின்ன தடை மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்காக தான் ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம நடத்துகிறோம். அதற்கு பேர் தாந்திரிக பரிகாரம்னு பேர். தாந்திரிகம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற உலக கட்டத்தில் மாந்திரிகம், தாந்திரிகம் இதெல்லாம் கெட்ட விஷயங்களுக்காக நினச்சிட்ருக்கோம். இதெல்லாம் கெட்ட விஷயங்களுக்கான கிடையாதுங்க. எல்லாமே நல்ல விஷயங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக தான் இருந்தது. அதை கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்ததுனால அந்த விஷயத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, மாந்திரிகம்லாம் செய்வினை அந்த மாதிரிலாம் நினைக்கிறோம், தாந்திரிகம் அந்த மாதிரி நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே ஒரு சக்தி நிலை தான். அந்த சக்தியை வைத்து நாம் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கத்தி இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்ச உதாரணம் தான். கத்தி இருக்குது, அந்த கத்தியை வச்சு நம்ம ஒரு காய்கறி கட் பண்ணி சமைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம், ஒரு உயிரினத்தை கொலை பண்ணியும் செய்யலாம். அது ஒரே கத்தி தான். அப்போ சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்குது. அதை நாம் எதற்காக எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி நிலை அடையக்கூடிய விஷயம்தான் அந்த தாந்திரிகம். அந்த தாந்திரிகத்தில் கிடைக்கக்கூடிய சக்தியை வச்சு நாம் எதற்காக பயன்படுத்தி கொள்ள போகிறோம், அதாவது அந்த தாந்திரிகன்ற முறைகளை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்ள போகிறோம்ன்றதான் இந்த பயிற்சி வகுப்பில் நிறைய தெளிவாக சொல்லித்தர போகிறோம். அதில் அதுவும் முக்கியமாக இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம சொல்லித்தர போகிறது எது தெரியுங்களா? பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, எனக்கு கடன் எக்கச்சக்கமாக இருக்குங்க, கடன் அடைக்கவே முடியலங்க, நான் எவ்வளோ அடைச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கிறேன், மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு எப்படி தெரியுங்களா? நான் கொடுத்த கடன் திரும்பி வர மாட்டேங்குது. ரெண்டு பக்கமும் பாருங்கள். ஒருத்தருக்கு கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கேன், இல்லை அடைக்க முடியல. இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்துருக்காரு, வாங்க முடியல. அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்னு எனக்கு தெரியுதுங்க, நான் கேட்டால் கொடுக்க மாட்டேறாங்க, இல்லைன்னு சோகப்பாட்டு பாடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எவ்வளோ மிரட்டி பார்த்துட்டேன், லீகலாக போய் பார்த்துட்டேன், இல்லீகலாக போய் பார்த்துட்டேன், எப்படி பண்ணால் அவங்ககிட்ட பணம் வாங்க முடியலன்றாங்க. ஒருத்தருக்கு நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கேன், திரும்ப கடன் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, கடன்னா எனக்கு கொடுக்கவும் இல்லை, கடன் நான் வாங்கவும் இல்லை, ஆனால் என் லைஃப்பில் டெவலப்மெண்ட்டு பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை. அது என்னன்னே தெரியல, ஏன் அப்படி நடக்குதுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கும் எல்லாருக்காகவும் இந்த பயிற்சி வகுப்பில் ஸ்பெஷலான சில எந்திரங்கள் சொல்லித்தர போகிறோம். இப்போ எந்திரங்கள் அப்படின்னா நம்ம கடையில் கடன் நிவர்த்திக்கான எந்திரம், குபேர எந்திரம், இந்த மாதிரி எந்திரங்கள் நம்ம கடையில் வாங்கி நம்ம பூஜை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்ன சின்ன செயல்கள் கூடங்க அங்கே எங்கே உருவாகுதோ அந்த மனநிலையும் அங்கே சேர்ந்து வரும். அதாவது ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எந்திரம் எழுதுறாங்க, இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க, பிரிண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற மனநிலை இருக்கு பாருங்கள், அதுவும் சேர்ந்து அந்த எந்திரம் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு தான் சாப நிவர்த்தி பண்ணுறோம், சுத்தப்படுத்துகிறோம், இவ்வளோ பண்ணுறோமே. எவ்வளோ பண்ணாலும் அந்த எண்ணங்களோட அலைகள். இப்போ நீங்களே அதற்கான விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்களே அதற்கான எந்திரங்கள் நீங்கள் உருவாக்கும் போது உங்களோட முழு மனசு எங்கே இருக்கும்? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த எந்திரத்தை எழுதும்போது என்ன மனநிலை எழுதுவீங்க? எனக்கு செல்வ செழிப்பு சேரட்டும், எனக்கு செல்வ செழிப்பு கொண்டிருக்கிறது. அந்த மனநிலையில் நீங்களே எழுதும்போது உங்கள் கூட கம்ப்ளீட்டாக அதை எப்படி சொல்லலான்னு கேட்டிங்களா? டைலர் மேடு சொல்லலாம். ரெடிமேட் அப்படின்றத விட டைலர் மேடு, உங்களுக்காக ஸ்பெஷலாக நீங்களே தயாரிக்கிறீங்க. அப்போ முழு எண்ணம், முழு உங்களோட ஃப்ரீக்குவன்சி, முழு வைப்ரேஷன் அந்த எந்திரம் கூட இருக்கும்போது உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது ஒன்றும் ரொம்ப பெரிய ரகசியம், அதாவது பெரிய பெரிய ரகசியங்கள் தான். ஆனால் இப்போ கலிகாலத்தில் நமக்காக இந்த பிரபஞ்சம் சுலபமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ரகசியம். தாந்திரிகம்னா நம்ம நினச்சிட்டோம் யாரோ படிப்பாங்க, அவங்களாம் படிப்பாங்கன்னு. இப்போ நம்ம சாதாரண மனிதர்கள் நமக்கே கற்றுக் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ரெடியாக இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? சிம்பிள் வேலை தாங்க. சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை, கற்றுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி, நீங்கள் உங்களோட முயற்சி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிற விஷயங்களை அப்படியே நம்ம கூட சேர்த்து வச்சுக்கணும். அது என்னென்ன பண்ணணும் நம்ம கிளாஸில் சொல்லி தருவோம். அப்படி பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நமக்கு தேவையான பொருளாதாரத்தை நாம் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். நமக்கு தேவையான பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் உருவாக ஆரம்பிக்கும்.
நம்ம அந்த வழியில் நம்ம போகும்போது நமக்கு தேவையான பொருள் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. இது அதர்வண வேதத்திலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் இந்த தாந்திரிகம்ன்ற சப்ஜெக்ட். இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். கற்றுக்கிட்டு யாருக்காக கற்றுக்க போகிறோம்? நமக்காக கற்றுக்க போகிறோம். நமக்காக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட எண்ணங்கள், மற்றவங்களுடைய பொறாமையான குணத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பு இயந்திரம் கற்றுக்க போகிறோம். பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்கான இயந்திரம் கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கடன் நிவர்த்தி அடைகிறதுக்கான இயந்திரம் கற்றுக்க போகிறோம். இன்னும் குழந்தைங்களுக்கு வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்குறதுன்னு அந்த இயந்திரமும் கற்றுக்க போகிறோம். இது எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம லைஃப்பை நம்ம தானே டெவலப் பண்ணணும். இப்போ நம்ம எவ்வளோ டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம், உடம்பு சரியில்லைன்னா ஏதோ ஒரு மருத்துவ முறை பார்க்கலாம். என்ன பண்ணாலும் நம்மளுக்கு தான் அந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டாகணும். நம்ம தான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாகணும். யாருக்கு சரியில்லையோ அவங்களுக்கு தான். இப்போ யாருக்கு சரியில்லை, நமக்கு தான் அதை மனநிலையாக இருக்கட்டும், உடல்நிலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, இல்லை பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குன்னு நம்ம தான் சரி பண்ணிக்கணும். எங்கே தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்கிட்டு, எங்கே சரி பண்ணும் அதையும் சரி பண்ணி, எதை அட்ராக்ட் பண்ணுவோம் அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நிச்சயமாக நமக்கு வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும். இந்த கிளாஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காண்டாக்ட் நம்பர், வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே தெரியும். வர சண்டே அன்றைக்கி தான் அந்த கிளாஸ் இருக்குது. மற்ற ஒர்க்கிங் டேஸாக இருந்தால் நமக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிலாம் சொல்லலாம். சண்டேன்றதுனால எல்லாருக்குமே அநேகமாக லீவாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கான ஒரு அருமையான இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிக்கும். வாங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் உயர்வோம். வாழ்க வளமுடன்.